சங்கு அந்த கத்தி மற்றவங்களுக்கு கையில கட்சி தலைவருக்கு கண்ணே கட்சி தர்சனத்துக்கு வரவங்கலாம் வேட்டு ரஜினிகாந்த் டெம்பிள் ஸ்பெஷல் தர்சன் திருப்பதியில 300 ரூபா டிக்கெட் மாதிரி வேட்டு ஸ்பெஷல் தர்சன் கொடுத்துட்டாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி தலைவா இது? பரகர கோசுக்கு பதில் சொல்ல முடியுமா? வானத்தை வளைக்க முடியுமா? நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? நான் ரஜினி ரசிகல, ரஜினி பக்தர். நாங்க ரஜினி பித்தன். 9 மாசம் குழந்தையில குவா குவா இல்ல கூலி கூலின்னு தான் போறோம் எல்லாரும். அப்படிதான் வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம் நாங்க. சரி, படம் இன்டர்வெல் எப்படி இருந்துச்சு? இன்டர்வெல் தான் நல்லா இருக்கும் சார். ராமர் வந்து 14 வருஷம் வனவாசத்துக்கு போயிட்டு வந்தார் பத்தியா. இந்த 30 வருஷம் பின்னாடி போனாரு. ஒரு ரூபாய் பீடியில 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு, 1 ரூபாய் பீடி புகையில 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு படத்துக்கு என்ன தலைவா? ராமாயணத்துக்கு ரேட்டிங் இருக்குதா? மகாபாரத்துக்கு ரேட்டிங் இருக்கா? மேக்ஸ்ல அல்ஜிப்ராக் இருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா? அதை பற்றி தானே 10th பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிறீங்க தலைவா. மற்ற ஆக்டர் பற்றி கவலை இல்லை தலைவா. ராமாயணத்தை பாருங்க. ராமாயணத்தை ஏற்றுறதை யாரும் பார்க்காதீங்க. ராமாயணத்தை ராமரை பற்றி மட்டும் பாருங்க. அயோத்தியில ராமர் பார்த்தோம், தமிழ்நாட்டில் தலைவர் பார்த்தோம். பழனியில முருகர், தமிழ்நாட்டில் ஜெயிலரு. இதுதான் எழுதப்படாத சட்டம். யாருக்கு தலைவர்? 16 வயசு தானே ஆகுது. என்றும் பக்த பிரகலாதன் ஏற்கனவே சொல்லிட்டேன். 16 வயசுல தூக்கி போட்டு ஒரு லவ் சாங் பாடுறாரு. இந்த பக்கம் சிகரெட் ஊது தலைவா. எப்படி தலைவா 2.5 மணி நேரம் சாமி கும்பிடும் போது சாமியோட கால் நல்லா இருந்ததா, கை நல்லா இருந்ததா, நெத்தி நல்லா இருந்தான்னு கேட்டாங்க. என்ன தலைவா பதில் சொல்றது? யாரும் பூஜா ஆக்டர் பரகர கொத்துக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். தலைவர் கூட 500 பேர் நடிச்சாலும் ஹாலிவுட், கோலிவுட், பாலிவுட் எந்த வீட்டு நடிச்சாலும் தலைவர் முகத்தை மட்டுமே 300 தடவை பார்த்து 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 இந்த 2 கண்ணில் இருக்கும். லோகேஷ் வந்து அதாவது இந்த படத்தை வந்து இயக்குன ஒரு பெருமையை மட்டும் லோகேஷுக்கு அரசு அவரை மோதிரம் போடலாம். அரசு அவரை மோதிரங்க, அரசு இல்லைங்க. அதெல்லாம் தலை நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தலைவா. டம்பே காலில் விழும்போது அமீர் கான்லாம் எந்த மொழிக்கு தலைவா? இந்த அமீர் கான், சுமீர் கான், கமீர் கான் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது தலைவர்கிட்ட. இந்த வெள்ளை தாடி, ஒரு சிகரெட்டு வாயில வேலையை முத்து போயிட்டார். 1 ரூபாய் பீடியிலே 1.5 கோடி எடுத்து வரும் தலைவா. தலைவர் அதான் ஏற்கனவே சொல்றேன். டம்பே நேரில் வர்றாரு. ஆஸ்காரோட 13 வருஷத்துல தூக்கி போய் டவுன் அடிப்போம் தலைவா. தலைவா இன்டர்வலா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், இது நான் படம் தியேட்டர் விட்டு எடுக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன் தலைவா. மாட்டு கட்டு இடமே கிடையாது. மொத்தமாக 20 நிமிஷம் தேட்டரே அழுதுட்டு தான் இருந்துச்சு. மாசினுக்கு தேட்டர் அழுகிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் படம் பயங்கரமாக இருக்கு. யார் எப்படி பண்ணலாம் தெரியலங்க. தலைவர் எக்ஸ்ட்ரீம்லி கூட்டுங்க. உள்ள அடிச்சிருச்சு கூஸ் பம்ப்ஸ். லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து தேட்டர் வாஸ் ஆன் ஃபயர். அழுதுகிட்டே எல்லாம் கதறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு 20 மினிட்ஸ். எனக்கு அதெல்லாம் போய் பாருங்க. தலைவர் பற்றி தான் கேட்கறதா கேளுங்க. அதுதான் ப்ரோ, அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல சில விஷயங்கள் நடக்கும். அழுகிறதா கத்துறதான்னு தெரியல. அவ்வளோ சந்தோஷம். ஒரு சில விஷயங்களை பார்த்து சில நாஸ்டாலஜிக்கா இருந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு ஃபேன்ஸுக்குலாம். தலைவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் யூனிக். எல்லா படத்துலயும் இல்ல, எதுவுமே ரிப்பீட் ஆகல. ஃப்ரேம் பை ஃப்ரேம் யூனிக். லாஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் ரேட்டிங் என் தலைவர் உயிரே கொடுப்பாங்க. RCU சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஆமா, RCU. ஒரு வாரம் ஹவுஸ்ஃபுல் ஆகும். படம் கண்டிப்பா வந்து 1000 கோர்ஸ் கண்டிப்பாக வரும். இல்ல எந்த மாற்றமும் இல்லைங்க. அந்த லுக்கு வேற லெவல் லுக்குங்க. சான்ஸே இல்லை. அந்த சைடு ஓடி எடுத்துட்டு வராரு பாருங்க. வேற லெவல் லுக்கு, வேற மாதிரி இருக்குது. செம்மையா இருக்குது படம். இது எல்சியோ இல்ல, பிசியோ இல்ல, எதுவுமே இல்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம், ஆக்ஷன் படம், ஆக்ஷன் படம். செம்மையா இருந்துச்சு. பிராண்ட் ரஜினிகாந்த் பிராண்ட். சூப்பர். நாதி மாசம் இல்லைண்ணா, இது புள்ளி மாசம். வந்தேன் அந்த பொண்ணு வந்து அது வந்து சொல்லிக்கணும், நான் ஒரு அணில், நான் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து படத்தில் வந்து ஸ்டண்ட் வந்து சுற்றி காட்டுறானுங்கம்மா. ஒன்று தெரிஞ்சுக்கோ, சினிமா இண்டஸ்ட்ரியில் 360 டிகிரியில் கேமரா வைக்கக்கூடிய ஒரே ஹீரோ தலைவர் மட்டும்தான். உங்கள் ஆளுக்கு தலைக்கு மேலே கேமரா வச்சா என்ன நடக்கும்னு கேமராமேன் யூனியனை கேட்டு பாருங்க. தலைவர் 360 டிகிரியில் கேமரா வச்சாலும் ஆக்ஷன் பிளாக்ல கண்ணு ஒரு தூக்குடிச்சு வச்சுக்கிய. உங்கள் ஆள் மெயினாக உனக்கு என்ன வேலை இங்கே? ஃபர்ஸ்ட்டாக உங்கள் படத்துக்கே போக முடியாமல் நீயே இங்கே வந்து தலைவரே எங்கள் ஆள் படத்தை பார்க்க வர. நீ போன வாட்டி இந்த சேனலில் வந்து இது கொடுக்குற, நான் வந்து அனில் புள்ள, எனக்கு வந்துட்டு நான் தலைவர் படத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப இதாக இல்லைன்னு.
ஏய் போய் முதல்ல ஒரு 3 படம் சொல்றேன், வீட்டை தனியா உட்காந்து பாரு, நீயே தலைவலியோட வந்துடும் உங்கால் படத்தை. இந்த மனுஷன் ஆக்ஷன் பிளாக்ல ஒரு ஃபுல் டைம்ல லோகேஷ் கனகராஜ்ன்ற மனுஷனோட ஆக்ஷன் ஸ்கிரீன் பிளேல ஒரு ஹீரோ கடைசி வரைக்கும் என்டர்டைன் பண்ண முடியும்னா தலைவர் மட்டும்தான். அதுவும் வந்து ஃபிளாஷ்பேக்ல வோக்கல் சேஞ்ச் பண்ணி, அதாவது 80லேருந்து 86ல இருக்கிற தலைவரோட வாய்ஸை கொண்டு வந்து அதுல கூஸ் பம்ப் கொண்டு வராங்க பத்தியா, தலைவர் மட்டும்தான். இந்த சைடில் அப்படி உட்காந்துட்டு பஸ்ல உட்காந்து பேசுவாரு, அப்படியே ஒரு கூஸ் பம்ப் இவருக்கு மட்டும்தான் வரும். முடிஞ்சா பண்ணுங்க. இந்த 1000 கோடி 100 கோடிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா உங்க அப்பா உங்க தாத்தா காலத்திலேயே 100 கோடின்றதே பார்த்துருக்க மாட்டீங்க. அதையே செட் பண்ணி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில 100 கோடின்ற வர்றதே எங்கால் தான் செட் பண்ணாரு. திருப்பி 200 கோடியோ நாங்கள் தான் செட் பண்ணோம். இதே மாதிரி சொல்லியே வாய்களுக்கு 800 கோடியோ 600 கோடி செட் பண்ணிட்டோம். இன்னும் நீங்க அதுவே வந்து சேரல. இப்போ இதுதான் தலைவர் சொல்றது தான், நாங்கள் சொல்ல மாட்டோம், செய்யும் போது டார்கெட் அமையும். டார்கெட் அமையும் வந்து சரியா முடிஞ்சு போச்சு. மெயின் ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா, பப்ளிக்கு தலைவர் ரசிகனா பிறந்த குழந்தை கூட தலைவர் ரசிக தான். அதுக்காக ஆடியோ லான்ச்சுக்கலாம், அதுக்காக ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் தலைவர் பண்ணல ஓடி வராதிங்க. ஏன்னா மற்றவன் பேர் சொல்லும் போதெல்லாம் கத்துறீங்க. ரஜினிக்குன்னு ஒரே ஒரு கூட்டம் இருக்கு, ரஜினி வெறியல்னு கூட்டம். அந்த கூட்டத்தை மட்டும் ஆடியோ லான்ச்சில் விட்டு பாரு. தலைவன்ற பேரை எவன் சொன்னாலும் கத்துவான், தலைவனை தாண்டி எவன் பேசினாலும் கத்த கூட மாட்டோம். இதே மாதிரி தான் மற்ற ஷோக்கெல்லாம் தலைவரை பார்க்கறதுக்கு நீங்க ஓடி வந்துறீங்க. ஒரு சான்ஸ் தலைவன் வெறியனுங்களை மட்டும் விட்டு பாருங்களேன், அந்த அரங்கமே அதிரும். நன்றி. சரி, அதுதான் சொல்றேன், டிஏஜிலாம் இல்லைங்க, தலைவரோட நிழலே பேசுங்க. தலைவரோட நிழலை வச்சு 90s 86 நிழலா இல்லை 90s நிழலா 2000 நிழலா இந்த வெறியனுங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். அதனால தான் வந்து லோக்கி வந்து டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி தலைவரை காட்டுறோம். பட் என்ன அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட் காட்டணும்னா 80sல வந்து தலைவரோட வாய்ஸ் அப்படி கூஸ் பம்பா இருக்கு. அவரோட வாய்ஸை பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க அனில் ஃபேன் கிட்ட. ஏங்க அனிலை வச்சு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசரா திரும்பி படம் எடுத்து வந்திருக்காங்க, சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து ஓட்டு போறேன், குடும்பமே ஓட்டு போடுறோம். ஒரே ஒரு ப்ரொடியூசர் சன் டிவி காரர் மாத்திரம் தான் எடுப்பாரு, ஏன்னா அவர் தாங்க முடியும். மத்த யார் எல்லா ப்ரொடியூசரும் தலையில துண்டு போட்டு போயிட்டான். இவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு கொம்பு சுத்தி நிற்கிறான். இந்த சோஷியல் மீடியா இருக்குதுன்ட்டு சும்மா வந்து ஒரு பொம்பளை வந்து வீட்டுக்கிட்ட வந்து பேசு, அதோட கஷ்டத்தை சொல்லு, அது பின்னாடி டிவி இருக்காது. அசிங்கமா உங்களுக்குலாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னடா மக்களுக்கு நல்லது செய்ய கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அதை செய்யுங்கடா. மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாரு தலைவர்னா தெரியாம வந்து நாய் மாதிரி கத்துறீங்களா? இன்னைக்கு கூட எங்க தலைவர் வந்து ஒரு கோடி சொல்லு, கோடிக்கணக்கான பேர் வந்து நிற்பான். எங்கெல்லாம் எங்க தலையெடுத்து நாங்க வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்குது. ஓட்டு தேவையில்லைன்றாங்க. எங்க ஓட்டு தேவையில்லை, அவர் ஜெயிச்சு காமிக்க சொல்லுங்க. முதல் தற்கொலை அரசியல்வாதி உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஞானிங்க கலைஞரா இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தா கூட யாருமே ஒரு ஓட்டை கூட வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அவங்க அனில் மூலவர்களே வந்து முருகதாஸ் ஒரு கான்செப்ட் சொல்ற ஒரு ஓடு, இதுங்க என்ன கான்செப்ட்ல வாழுதுங்க, எந்த நூற்றாண்டுல வாழுதுங்க, எந்த ஏரியா தெரியும் தெரியல. உங்களை ஓட்டு வேணாம், அஜித் வேணாம், கமல் ஓட்டு வேணாம், அப்படி யாரும் ஓட்டு போடுவாங்க. தலையோட பனையூரை தாண்டி வெளில வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அறிவு வரும். ஓகேங்களா? முதல்ல பனையூரை தாண்டி அவர் வெளில வர சொல்லுங்க. போராட்டம் பண்ற இடத்துல போய் அந்த இடத்துல போய் உட்காந்தா சரி, நீதான் சொல்ற லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, அந்த போராட்டம் ஜெயிக்கல, போய் அங்க உட்கார வேண்டானே. லைட்டிங்க போட்டு 10 பேரை வச்சு பாக்குறீங்க, அதை போய் கேள்வி கேளுங்க சார். முதல்ல மீடியாக்காரங்க அவங்க எது இப்ப இந்த இடத்துல வந்து விஜயோட அப்பா போட்டோ போட்டா வச்சீங்களா, இந்த போஸ்ட் நீங்க பார்க்க மாட்டீங்க. ரஜினி போது ப்ரொமோஷன் இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணனா இது வேணும், அதுதான் அவனுக்கு வேலை. இதே அவங்க அப்பா போட்டோவோ இல்ல இந்த போஸ்டர் ரெடி பண்ணானே அவன் போட்டோவோ போடுங்களா, போட மாட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியும் ஒரு லைக் மேல வராதுன்ட்டு. தலைவர் கெட்டவனுக்கும் இவர் தான் ப்ரொமோஷனு, தன்னை திட்டுறவனுக்கும் இவர் தான் ப்ரொமோஷனு, தன்னை வாழ வைக்கிற ரசிகர்களுக்கும் இவர் தான் ப்ரொமோஷன். நீங்க முதல்ல மீடியாக்காரங்க ரஜினின்னு ஒருத்தன் பேரை சொன்னாக்கா உலகம் ஃபுல்லா ஒரு நிமிஷத்துல வந்து அவனை வந்து பெரிய ஆளாக்கி விட்டுறீங்களா? ரஜி ஒண்ணுமே தெரியாம இதுல இருப்பான், பாத்ரூம்ல இருப்பான், வெளியில வந்து ரஜினியை திட்டுவான், உலகம் ஃபுல்லா பரவிடுவான். அவன் நெகட்டிவிட்டா பேசி 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 பரவுறான். இது மாதிரி குரூப் இருக்குது. நாங்க பார்த்து சலிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரே மந்திரம் தான் ரஜினி சார். நான் சார் கேள்வி நான் சொல்லிட்டேன் சார், படம் சூப்பர் டூப்பர் ஹிட் சார். சார் 2000 கோடி பத்தி பேசுங்க சார், 2000 கோடி பத்தி பேசுங்க சார். டிவிக்கு பத்தி பேசி டிவிக்கு மாதிரி நான் ஒன்னே ஒன்று தான், இந்த 1000 கோடி இருக்கோம்ல இந்த ஜுஜுபி பண்றதுங்க, டார்கெட் செட் பண்றதா எங்க ஆளு. பழைய டார்கெட்டே ஒன்றும் முடியாம இருக்கானுங்க இவனுங்க.
இவன மாதிரி 1000 கோடி தலைவர் இது 1000 கோடி முடிவு பண்ணியிருந்தா உண்மையான வசூல் சொன்னாலே உனக்கு தாங்க மாட்டானுங்க. இந்த டார்கெட் படையப்பா வந்து இத்தனை டார்கெட் வைக்கும், கபாலி இவ்வளோ டார்கெட் வைக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. வச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு வந்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி கூலி ஒரு டார்கெட் வைக்கும், உண்மையான டார்கெட்டு லெவலில் வைக்கும். அந்த டார்கெட்டை முடிஞ்சா தொட்டு பாருங்கடா. அப்படியா? அவர் நடிக்க மாட்டேன்னு கூட தான் சொன்னாரு, அதையே நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்து 2 படம் நடிப்பாரு. கமல்ஹாசன் இருக்காரு, இந்த சிரஞ்சீவி இருக்காங்க. அந்த மாதிரி லைன்ல திருப்பி இவங்களும் நிப்பாங்க. பாவம் சார், அடுத்த சிரஞ்சீவி ஆப்பரா சார். பாவம் சார். பார்த்து சூப்பரா இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் வந்து ரஜினி ஃபேன் இல்லைண்ணா, ஆனாலும் எனக்கு படம் பிடிச்சிருக்கு. காலேஜ் பங்க் பண்ணிட்டு வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃப்ரீயாக பார்த்தேன். அது ஒரு ஹாப்பி. அதே மாதிரி படம் சூப்பர்ண்ணா, தரமா இருந்துச்சுண்ணா. இங்கே இருக்கும் நான் ரஜினி படத்துக்கு நான் இதுக்கு தேட்டருக்கு வந்தது இல்லை. தேட்டர் வந்து இத்தனைக்கும் டெலிகிராமில் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி. ஆனால் படம் சூப்பர்ண்ணா. அவர் என்ன தான் வயசானாலும் அந்த ஃபைட்டிங் சீனு, ஆக்டிங்கு, அவர் டைலாகு, அதே மாதிரி அவர் அந்த படத்தில் அவர் நடிச்சது வந்து ஒரு வேற படம் நடிச்சிருப்பார் போல. அதோட இதெல்லாம் போட்டு நல்லா பிளர்ரா போட்டு காட்டினாங்க. சூப்பரா இருந்துச்சு அதோட இதெல்லாம். சாங்கா அது அவங்கலாம் இன்னும் பார்க்கல. எல்சியூவா படம் எல்சியூவா? எல்சியூ இல்லைன்னா எல்சியூ. சரி, ஓகே. வேற சூப்பர் அடுத்து வேற யாரை பிடிச்சிருந்துச்சு? அதே மாதிரி அமீர் கான், அமீர் கான், சத்யராஜ் அவரோட டைலாக் பவர் ஹவுஸ் சொல்லுவார்ல காதுல, அது சூப்பரா இருந்துச்சுண்ணா. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு சீன் போட்டு சாங் போடுவாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆனாங்க, பூலாம் போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? மோனிகா பாட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மூவி ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு வரும், அது பேர் தெரியல, அது சூப்பரா இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு. டான்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா முன்னாடி போய் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். பூலாம் தூக்கி ஸ்கிரீன்ல போட்டு டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு. படம் வந்து 18+ ஏ சர்டிஃபிகேட் சின்ன பசங்கலாம் போடுறது. நாங்க எப்படி நீ போனோம்? எனக்கு ஏ 17 தான். இத்தனைக்கும் போலீஸ்லாம் இருந்தாங்க லைன்ல. நான் பேக் கழட்டி ஒரு கடையில வச்சுட்டு உள்ள போனேன். நான் உட்காந்துருக்கேன் ஒரு சீட். எனக்கு என் சீட்டே இல்லை, ஃப்ரீ சீட். அது யாருமே வரல. ஆனா என் சீட் பதில சின்ன பையன் உட்காந்து இருந்தான். உங்க வீட்டுல விட்டாங்களா படத்துக்குலாம்? சொன்னோன்னே எங்க வீட்டு நான் காலேஜ் போறதா தெரியும். ஆனா நான் கண்டெஸ்ட் படத்துக்கு வந்துருக்கேன். அவங்க யூடியூப்ல உங்க அப்பா பார்த்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? வாங்க மாட்டாங்க. ஒரு நினைப்பு, ஒரு பிலீஃப் இருக்கு, அவ்வளவுதான். உங்க அப்பா தலைவர் ஃபேனா? உங்க அப்பாலாம் தலைவர் இல்ல. எங்க அப்பா கிறிஸ்டியன். ஆக்சுவலி நாங்க எங்க அப்பா வந்து சர்ச்சுக்கு போவாங்க. அந்த மாதிரி படம் பார்ப்பாங்க. அது ஃபேன்லாம் சொல்லிக்க முடியாது. யாரு ஃபேன்லாம் சொல்ல மாட்டாரு. நான் விஜய் ஃபேன். மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல ஷாப்பிங் சாகிர் நடிச்சாரு. அந்த அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? வில்லனா நடிச்சிருக்காரு. அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுண்ணா. பார்த்தேன். அவரோட பிளாட்ஃபார்ம்ல சூப்பரா பண்ணாரு. ட்ரெயின்ல, அதே மாதிரி அந்த ரோட்ல அவர் ஃபைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரஜினி சார் தான் சரி, இவரு சரி, ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு. அவரோட ஃபைட்டிங் சீன் சூப்பரா இருந்துச்சு. படம் மொக்கையா இருந்துச்சு. அப்படியா? எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ரஜினி சார் படம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்க்ரீன்ல பாக்குறேன். இது வந்து நிறைய படம் நான் ரோட்ல, அதாவது டிவில பாத்துருக்கேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ல பாக்குறேன். அதே மாதிரி அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. சூப்பர் ஸ்டார் படம் ஃபர்ஸ்ட் பாக்குறியா? ஆமா, தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பாக்குறேன். எப்படி இருந்துச்சு தலைவர்? சூப்பர், நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக்கும் ஆகட்டும், எல்லாரோட கேஸ்ட்டுக்கும் கரெக்டான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. தலைவர் படங்கிற வரும்போது நம்ம அவரே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் மற்ற எல்லாருமே டீசெண்டான ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த தயால் கேரக்டர் அந்த ஷோபின், அவர் வில்லனுக்கெல்லாம் பெரிய வில்லனா தலைவரே ஒரு எலிவேஷன் கொடுக்குறாரு. ஓவரால் லோகேஷ் கனகராஜோட ஒரு மிகப்பெரிய சம்பவம். கரெக்டாக இருக்கு. அவர் வயசுக்கு 75 வயசுக்கு ரெக்கார்டு. மற்றவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லா ஆர்டிஸ்டும் தெலுங்கு நாகார்ஜுனாலாம் நடிச்சிருக்காரு. இந்தியாவில் நடிச்சிருக்காரு. உபேந்திரா நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாம் வெரைட்டியாக இருக்கு. எல்லா பிக்சரோட நல்ல வெரைட்டியாக இருக்கு. எல்லா ஆக்ஷன் சூப்பரா இருந்தது. எதுவுமே எதுவுமே அடுத்தடுத்து என்ன எக்ஸைட்டிங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. லோகேஷ் டைரக்ஷன் இந்த படத்துக்கு எப்படி? தலைவர் எப்படி? ஒரு கமல் ஃபேன், ரஜினி சார் எப்படி காட்டிருக்காரு? ரஜினி சூப்பரா காட்டிருக்காரு. பயங்கரம். ஏஜென்ட் இவர் நம்ம இவர் பேட்டை ஒரிஜினல் ஃபேன் பாய் ரஜினிக்கு இவர் தான் நினைக்கிறேன். செம்மையா எடுத்திருக்காரு. 100 ஜெயலலிதா சொல்ல போனாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவலு. 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி சொன்னா இது கரெக்டான படம் சொல்ல போனா. லோக்கி வந்து சம்பவம் பண்ணிட்டார் அவர். நீங்க பாருங்க, நான் சும்மா சொல்லல, படம் பாருங்க. ரெக்கார்ட் பிரேக்கர் அவர் தான், ரெக்கார்ட் மேக்கர் அவர் தான். செம்ம பாஸ் ஸ்கிரீன் பிளே வேற லெவலு. தலைவர் நிரந்தரம், தலைவர் நிரந்தரம். சூப்பர், வேற லெவல். எல்லாரும் பாருங்க. படம் எப்படி? சூப்பர் சூப்பர். பவர் ஹவுஸ், பவர் ஹவுஸ். இருந்தது. இட் இஸ் a தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். ஆமா,
இது வந்து அன்பு சாம்ராஜ்யம் இவருக்கு மட்டும்தான் இது அமையும். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருங்கிறது தலைவருக்கு மட்டும்தாங்க பொருந்தும். எனர்ஜெட்டிக்காக இருந்தது, பயங்கர வைபா. லோகேஷ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை ஃபுல்லாக சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதே சந்தோஷமா இருக்கு. எல்லா பெரிய பெரிய கலைஞர் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு சின்ன சின்ன கேரக்டர் தான் சொல்ல போனால். சைமன் அந்த ரோல் நல்லா இருந்தது. நாகார்ஜுனாவும் நல்லா பண்ணியிருந்தாரு. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அனிருத் சொல்ல செம்ம வாய்ப்பாக இருந்தது. நல்ல பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பரா இருக்குது. செம்மையா இருக்குது. நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பர் ஸ்டார் நல்லா பாத்தீங்களா? சூப்பர். Yeah, it's really cool. I haven't seen anything like this anywhere there, so it was really. Came here to watch a film? Yeah, just So other than Rajini sir, other artists? yeah. I mean, Amir Khan. I came to see Amir Khan also, so it's crazy to see both the legends like together. Any dialogue from Kohli? No, yeah, I don't speak Tamil. So. சூப்பருங்க. நல்ல செகண்ட் ஆஃப் சான்ஸ் அல்டிமேட் கலா இது பண்றாரு. மியூசிக் பக்கா. ஒரு கமல் ஃபேன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருந்தாரு. எப்படி இருந்துச்சு? ஆல் சூப்பருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுங்க. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? பேக்ரவுண்ட்ல அல்டிமேட்டுங்க. செகண்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. என்னங்க? தலைவர் தவிர வேற யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? பெர்ஃபார்மன்ஸ் சார் இவர் நம்ம நல்லா இது பண்ணியிருந்தாரு. இல்ல நல்லா பண்ணியிருந்தாரு. ஷோபிங் அதை விட்டுட்டு இங்க வந்து பார்க்காத அது சொல்றதுன்றது புரியல. ரெண்டாவது 18+ அவங்க என்ன மீன் பண்றாங்க தெரியல. நாட் ஈவன் அ சிங்கிள் சீன் அடல்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஃபைட்டிங் இருக்கு. எந்த படத்துல தான் இல்ல, எந்த படத்துல தான் பிளட் இல்ல. இதுல ஏன் கொடுத்தாங்க தெரியல. மேடம், I'm sorry, I don't want to compare with anyone because he is only the superstar because Ulaganayakan is a close friend of him and the Shruti Haasan also acted with him as a doctor. So I don't want to compare because no controversies. He is our Superman. He is everyone's Superman. He is a legend of Indian cinema. Everyone needs to enjoy this moment and praise like anything worldwide. வந்து லீவ் போட்டு வந்திருக்கா. எல்லாரும் இப்படி வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா அது தலைவருக்கு மட்டும்தான். இந்த அளவு ஒரு மாசான ஹீரோ 50 வருஷமா தாக்கு பிடிச்சாரு, மாஸ் காமிச்சாருன்னு எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாருமே இல்லை. உலகத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் ஒருவர் தான் தலைவர் ரஜினிகாந்த். அவர் எப்பவுமே வாழ்க. தலைவர் படத்தை நான் என்டர்டைன் பண்ணிட்டே இருப்போம். இங்கே வாங்க, என்ன போட்டி? வாங்க 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 ஐயா, இங்கே வாங்க ஐயா, சும்மா வாங்க. இல்லை போட்டி நான் ஒன்று சொல்கிறேன். இல்லை 50 கோடி முதல்ல வசூல் பண்ண திரைப்படம் என்ன? சந்திரமுகி. 100 கோடி வசூல் பண்ண திரைப்படம் சிவாஜி. 300 கோடி வசூல் பண்ண திரைப்படம் எந்திரன். 500 கோடி வசூல் பண்ண திரைப்படம் 2.0. 1000 கோடி ஏதாச்சும் வசூல் பண்ணிருக்கா? இப்போ 1000 கோடி வசூல் பண்ணணும்னு என்ன எதிர்பார்க்குறாங்க? கூலி தானே எதிர்பார்க்குறாங்க. சரி, ஓகே, யார் நீங்கள் போட்டியாக சொல்கிறீங்க? சமீபத்தில் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு 2023. ஜெயிலருங்கிற படம். ஜெயிலர் படத்தோட அதிகமாக அந்த படம் வசூல் பண்ணிச்சா? இல்லை. அப்புறம் என்னங்க போட்டி அவருக்கு? ஏங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் நம்பர் 1, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் நம்பர் 1, இப்பயும் அவர் தான் நம்பர் 1. சரி, இப்போ நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் வேற எந்த படத்துக்காச்சும் கூலி அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கா? இல்லை. யாராச்சும் சொல்லுங்க, இருந்திருக்காப்பா? இல்லை. ஜிபிக்கு இந்த அளவுக்கு வாராஜா அதாவது நீ வந்து யார் ஃபேனாக வேணாலும் இருக்கலாம், உண்மையாக சொல்லணும். கூலி அளவுக்கு ஜிபிக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்றேன்னா, நான் வந்து எல்லாரோட ஃபேன் மாதிரி எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அஜித் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆடியோ லான்ச் இல்லாம, ஒரு ப்ரொமோஷன் இல்லாம எல்லாரோட ஈக்குவலா இருக்க முடியும்னா அது வந்து ஒரு அஜித். அது அளவு பார்க்குற மக்களுக்கே தெரியும். ஜிபி வந்து எனக்கு தலையை பிடிக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் கூலி அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் பார்க்குற எல்லாருமே தெரியும் மனசுல இருந்து உண்மை. அதுதான் ஏன் பேசுறேன். நீ தலை ஃபேனாக இருக்கலாம், தளபதி ஃபேனாக இருக்கலாம். ஆனால் அந்த தளபதியே தலைவரோட ஃபேன் தான். ஓகேவா? அதை நீ வந்து ஏற்றுக்கலாம். நன்றி தலைவா. நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு. எப்படி தலைவா இருக்கு படம்? தலைவர் படம் சொல்லணுமா? பாட்டு, டான்ஸ், படம், கதை, நடிப்பு எல்லாமே நொறுக்கிட்டாங்க. செம்மையா இருந்துச்சு. ஃபைட்டா வேற லெவல். இது வரைக்கும் தலைவர் இந்த மாதிரி ஃபைட் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபைட்
ஃபைட்டை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு ஃபைட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் திருப்பி இணைஞ்சது நல்லா இருந்துச்சு. இல்ல அவர் வச்சு இதை டெவலப் பண்ணானே நல்லா இருக்கும். அடுத்த பட்டுவோ ஏதோ அவர் வச்சு டெவலப் பண்ண நல்லா இருக்கும். ரொம்ப யாரு யாரு எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. நாகார்ஜுன் சார் அவரோட 1000 கோடி கொடுத்துடலாம். இன்ட்ரோல் பிளாக் செம மாஸ். பாஷா படத்துக்கு அப்புறம் இன்ட்ரோல் பிளாக் இன்ட்ரோல் பிளாக் அடிச்சிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் படத்துல ஹைலைட் செமையா இருக்கு. பாஷா படத்துக்கு அப்புறம் இன்ட்ரோல் பிளாக் இந்த படத்தை அடிச்சிக்க முடியாது. மாஸ் சீன்ஸ், ஆக்ஷன் சீக்வென்ஸ், பிஜிஎம் அனிருத் தான். பாஷா படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல இன்ட்ரோ பிளாக் கத்துற மாதிரி வேற எந்த படத்துக்கும் கத்தல. பாஷா படம் தான் லாஸ்டா கத்தது இன்ட்ரோ பிளாக்ல. இந்த படத்துக்கு கத்தி தொண்டை போச்சு. அந்த எதுங்க அது சொல்லவே தேவையில்ல. தலைவர் படம்னா எக்ஸ்ட்ரா போடுவார் அனிருத். செமையா இருந்தது. சான்ஸே இல்லை இந்த படத்துக்கு கேள்வி கேட்கறதுக்கு எது இதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னங்க விக்ரம் சார் அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது சார். அவர் ஒரு ஆக்டர். அந்த படம் வேற லெவலு. ஓகேங்களா? அது வேற ஜானர், இது வேற ஜானர். அதை விட்டுருங்க. ஓகேங்களா? தலைவர் படம் தான். இல்ல கிடையாது. இந்த படத்துக்கும் எல்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. பொய் யாரே கிடையாது. கிளைமேக்ஸ் ஆக்சுவலி சூப்பரா இருந்தது சார். படமே சூப்பரா இருந்தது. தலைவருக்கு அடுத்து யார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தா? தலைவர் தாங்க படம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. சூரியஹாசன் பண்ணி அவங்க ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. அது சொல்றவங்க சொல்லி தான் சார் இருப்பாங்க. சார் நீங்களே விஜய் ஃபேனா இருப்பீங்களா எனக்கு தோணுது சார். அதுக்குன்னு சார் எல்லா படத்துக்கும் நெகட்டிவிட்டி சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அவங்க பண்ணிதான் இருப்பாங்க. சொல்லுவாங்க. இவருக்கு அதான் வேலை. எங்களுக்கு தலைவரை பற்றி என்னைக்காவது உங்களுக்கு கருத்து பரிமாற்றமோ ஆவேசமாவோ உங்களை திறந்தாச்சியோ தலைவர் பேசியிருக்காரா? ஆனால் என்ன வச்சு தலைவரை நீங்கள் காலி பண்ணலான்னு பார்க்குறீங்களா? நடக்குமா அது? 1000 கோடிக்கு மேல தாண்டமானா? அதான் தலைவர் பர்ஃபார்ம் 1000 கோடி கன்ஃபார்ம். ஏற்கனவே சொல்லுங்க. ஏ கொடுக்குற அளவுக்கு படத்தில் ஒன்றும் இல்லைங்க. அதாவது அந்த போதைப் பொருள் எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். தலைவா ரவுடா டேன்றாரு பாருங்க. அந்த கட்சி இப்போ தூக்குறாரு பாருங்க. அதுக்காகவே வந்து பார்க்கலாம் தலைவர். இப்போ கூல் சுரேஷ் வந்து சரவணா சோல் லட்சம் அவங்க ஓனரை போன்ல நல்லா ஃபீல் பண்றாரு போட்டிருந்தா 2000 கோடி தாண்டி இருக்குமா? கூல் சுரேஷ் யாருங்க தெரியாது எனக்கு ஆள் தெரியாது. இல்லை இங்கே கூட 2-3 பேர் சொன்னாங்க. எனக்கு ஆள் தெரியல. யார் பார்த்தா கூல் சுரேஷில் எனக்கு தெரியாதுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாங்கள் கொசு போட்டில் டாட்டாஸ் தான் கொளுத்துவோம். ஊட்ட கொளுத்து மாட்டோம். அந்த மாதிரி நீங்கள் பறக்கிற கொசு சொல்லுங்கிறீங்க. பறக்கிற கொசுக்கு பதில் இல்லைங்க. டாட்டாஸை கொளுத்திட்டு வேலையை பார்த்துட்டு போயினே இருங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இனிமேல் பொட்டாசி மாதம் கிடையாது, ரஜினி மாசின்னு மாதத்தையே மாத்திரம் கேலண்டரில். 9 மாதம் குழந்தை குவான்னு கத்தல, கூலின்னு கத்துதுங்க. அப்படிதான் இனிமேல் குவாவே கிடையாது குழந்தைங்க. எல்லா படத்துக்கும் வந்து 1,00,000 பேர் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இருக்க 100 கோடி பேர் விமர்சனம் வைக்கட்டும். தலைவர் அப்படி இதில் இன்டர்நெட்டில் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருங்க. ஏன் இப்போ நம்பர் 1 மார்க்கெட்டில் இருக்காரு? இன்னும் 1000 கோடி கொட்டினுக்கிறானுங்களே. நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 648 கோடி ஓவர்சீஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்படி டிக்ளேர் பண்ணால் அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே நீங்கள்? என் வாயை பிடிங்க. அதில் என்ன வார்த்தை வருதுன்னு பார்த்து ட்ரெண்டிங் ஆக பார்க்குறீங்க. அப்படி தான் அவர் ட்ரெண்டிங் ஆகினார் ஒருத்தர். நீங்கள் தலைவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்பாவை இந்த மாதிரி தம்பியை படத்தில் கண்டிப்பாங்க. நீங்களாம் கும்பிட வரீங்களா? பாய்ஸ் கார்டன் மாலை போட்டுன்னு வரீங்களா? சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி மாலை கொண்டு தலைவர் கும்பிட வரீங்களா? ஏன்னா நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு சம்பளத்துக்கு வந்துட்டீங்க. என்ன வார்த்தையை பிடிங்க, என்ன போடலான்னு பார்க்குறீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கேட்டுக்கிறேன். என் மனசை நோக்கடிக்காதீங்க. தலைவரை பற்றி தப்பாக பேசாதீங்க. இல்லைன்னா 5 லிட்டர் கிருஷ்ணா எடுத்து வந்துக்கிறேன். தீ குளிச்சிடும். வேறு ஒன்று. ஆமாம் ஏங்க, திருப்பதி பெருமாள் 300 ரூபா டிக்கெட் போடுறீங்க. செருப்போடு உள்ளே போயிடுவீங்களா? சாமி கும்பிடும்போது பக்தியாக தானே போகிறீங்க. நாங்கள் ரோகிணியில் என்ன சொன்னோம்? ரோகிணி தேட்டர் ஓனர்கிட்ட வேட்டு ரஜினிகாந்த் டெம்பிள் ஸ்பெஷல் தர்ஷன் டோக்கன் போடுங்க. இது எல்லாமே சினிமா டிக்கெட் இல்லை, அர்ச்சனை டிக்கெட்டு. அந்த மாதிரி தான் படத்தை நாங்கள் வாழ்ந்துருக்குறேங்க. நான் சிங்கப்பூர்ல இன்னைக்கு லீவுனா ஆபீஸ்ல லீவ் விட்டு படம் பார்க்க சொல்றாங்க. நம்ம ஆபீஸ்ல லீவ் நான் இன்டர்நேஷனல் ஹாலிடே கூட சொல்கிறேன். ஆகஸ்ட் 15க்கு முன்னாலே 14 டிக்ளேர் பண்ணுங்கன்றேன். இனிமேல் சண்டே கிடையாது, ரஜினி டே. மண்டே கிடையாது, ரஜினி டே.
மூலியமா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? அவர் ஒரு ஷோ ரோகிணிக்கு வந்தாருன்னா அவரும் நானும் ஒன்றா உட்காந்து பார்க்குறோன்றேன். இன்னொரு கோரிக்கை என்னன்னா, இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு தலைவரை நேரில் பார்க்குற தரிசனத்தை ஒரே ஓட்டி தலைவர் எனக்கு கொடுக்கணும். அதுதான் நான் ஆண்டவன் வேண்டி. நான் ஏற்கனவே சொன்னேன், பகவானை கும்பிட்டு பாபாவை நம்பிடு. திருப்பதி பிரசாதம் கேட்டாரு, திருப்பதியில் லட்டு, தலைவர் பார்த்தா ஜிலேபி. அதான் ஏற்கனவே சொன்னேண்ணா, என் குழந்தைக்கு வந்து விஜய் பிடிக்கும், நான் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து அஜித் பிடிக்கும். ஆனால் இருக்கிறதுலே பெரிய ஆள் யார்? வேப்ப மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, பனை மரம் இருக்குது. ஆல மரம் தானே பெருசு. அதுக்கப்புறம் அந்த மரம்லாம் கீழே தானே. பனை மரத்தில் நுங்கு, தலைவனை எடுத்தா சங்கு, அவர்கிட்ட கேட்காத பங்கு. இது எல்லா ஐடி விங்லையும் போட்டு ஐடி விங்கு. படத்தில் இந்த படத்தில் பஞ்சு இல்லை தலைவா, சிகரெட்டு போக தான் தலைவா. ஏய் நான் உருளாடு சவுண்டா ஏத்தாது வாடன்பா வாடன்பா இல்லை ஃபைட்டு தான் சொல்லிட்டேன். ஆவியா வந்து ப்ரூஸ்லி பக்கத்தில் போனேன், எழுப்பி விட்டேன். இப்போதான் எழுப்பி விட்டேன் ப்ரூஸ்லியை தலைவா. அதான் சொல்ல மைக்கேல் ஜாக்சனே காலில் விட்டான் ஆவியா வந்து. என்னப்பா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாரு?